ஹாய் வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கண்ணாஸ் கிச்சன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 விதமான ஐஸ்கிரீம் செய்கிற முறையை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று வந்து பனானா கஸ்டர்ட், இன்னொன்று ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம். இப்போது இந்த ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். பால் 2 கப், ஃப்ரெஷ் க்ரீம், விப்பிங் க்ரீம் 2 எடுத்துருக்கிறேன். ஏன்னா நான் 2 விதமான ஐஸ்கிரீம் செய்கிறதால. ஐஸ்கிரீம்னு சொன்னாலே பிடிக்காதவங்க இருக்க முடியாது. குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் மிகவும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவு தான் இந்த ஐஸ்கிரீம். இது வந்து பனானா கஸ்டர்ட், மற்றது ஸ்ட்ராபெரி கஸ்டர்ட். சீனி 3/4 கப். ஐஸ்கிரீமில் வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஐஸ்கிரீமை பால், க்ரீம் யூஸ் பண்ணி தான் நாம் தயாரிக்கிறோம். நீங்கள் என்னோடய வீடியோவை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். இது வந்து ஃப்ரெஷ் மில்க். ஃப்ரெஷ் மில்க் வந்து ஒரு 2 கப் எடுத்துக்கோங்க. 2 கப் வந்து கிட்டத்தட்ட 500 ml வருது. இது வந்து பனானா ஃப்ளேவர்ட் கஸ்டர்ட் பவுடர். இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி வைங்க. கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி வைங்க. இப்போது பாலை வந்து அடுப்பில் வச்சு பாலை நல்லா சூடாக்குங்க. பால் கொதிச்சுட்டு வரும்போது நாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த கஸ்டர்ட் கலவையை மிக்ஸ் பண்ணணும். இதை சேர்த்ததும் கைவிடாமல் இந்த மாதிரி கிளறிட்டே இருங்க. கை விட்டிங்கன்னா இது குயிக்காக கட்டி பற்றிடும். இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகினதும் இந்த நேரத்தில் ஒரு 3/4 கப் அளவு சீனி சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா கிளறிட்டே இருங்க. கொஞ்சம் திக்காக வர தொடங்கினதும் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த திக்னஸ் வந்தால் போதும். இப்போது அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இதை ரூம் டெம்பரேச்சருக்கு கொஞ்சம் கூலாக வைங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஆறையில் இந்த ஆவி பறக்கிறது தெரியுது. அதால் இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா ஆற வச்சுட்டு நீங்கள் இதை இன்னொரு டிஷ்ஷுக்கு மாற்றிடுங்க. இப்போது இதை ஃப்ரீசரில் ஒரு 1 hour or 1.5 hours வந்து வச்சு எடுக்கணும். க்ரீம் பீட் பண்ணுறதுக்காக நான் இது 2ஐயும் ஃப்ரீசரில் ஒரு 1 மணி நேரம் வச்சுட்டு எடுத்துருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா விப்பிங் க்ரீம். நீங்கள் விப்பிங் க்ரீமும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஃப்ரெஷ் க்ரீமும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த ரெசிபிக்கு 2 ஐஸ்கிரீம் செய்கிறபடியாக 2ம் யூஸ் பண்ணிக்கிறேன். அதாவது விப்பிங் க்ரீமும் யூஸ் பண்ணிக்கிறேன், ஃப்ரெஷ் க்ரீமும் யூஸ் பண்ணிக்கிறேன். பனானா கஸ்டர்ட் ஐஸ்கிரீமுக்கு விப்பிங் க்ரீமும், ஸ்ட்ராபெரி கஸ்டர்ட் ஐஸ்கிரீமுக்கு ஃப்ரெஷ் க்ரீமும் யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து 250 ml இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட 1 கப் ஃபுல்லாக வருது. இப்போது இந்த விப்பிங் க்ரீமை நல்லா பீட் பண்ணி எடுங்க. விப்பிங் க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா குயிக்காக ஒரு க்ரீம் பதத்தில் வந்துடும். ஆனால் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து இந்த க்ரீம் பதம் வாரத்துக்கு கொஞ்சம் நேரம் அதிகமாக எடுக்கும். இந்த மாதிரி க்ரீம் பதம் வந்ததும் நீங்கள் இதை ஸ்டாப் பண்ணலாம். ஓவர் பீட் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் பட்டராக மாறிடும். அதனால் க்ரீமி கன்சிஸ்டன்சி வந்ததும் நீங்கள் பீட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் வச்செடுத்த இந்த கஸ்டர்ட் க்ரீமை இதோடு சேர்த்து திரும்பவும் ஒரு தடவை அடியுங்க. 2 மிக்ஸ் ஆகிற வரைக்கும் அடித்தா போதும், நல்லா பீட் பண்ண தேவையில்லை. இனி இந்த ஐஸ்கிரீம் மிக்சரை ஒரு ஃபாயில் பேப்பரால் நல்லா கவர் பண்ணிவிட்டு அதை ஃப்ரீசரில் வைக்கணும். நான் வந்து கிளாஸ் பவுலில் பீட் பண்ணபடியாக அதுக்கு வந்து மூடி வந்து இல்லை, அதால் நான் இந்த ஃபாயிலை யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்ணி பீட் பண்ணி இந்த ஐஸ்கிரீமை செஞ்சிங்கன்னா நீங்கள் அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னருக்கு ஒரு மூடி இருக்குது, அந்த மூடியை டைட்டாக மூடி அதை ஃப்ரீசரில் வைங்க. ஃப்ரீசரில் வந்து ஒரு 3 to 4 hours வச்சுட்டு நான் இப்போ எடுத்துருக்கிறேன். அது வந்து இந்த டைமிங் வந்து உங்கள் ஃப்ரிட்ஜை பொறுத்து இருக்குது. ஸ்லோ ஃப்ரீசிங்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் டைமை அதிகமாக எடுக்கணும். நார்மலான ஃப்ரீசிங் டைம்னா நீங்கள் ஒரு 3 to 4 hours விட்டால் சரியாக இருக்கும். ஃப்ரீசர்லேருந்து எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த சைட்ஸ் வந்து கொஞ்சம் இறுகி இருக்கும், நடுவில் வந்து உங்களுக்கு தண்ணி மாதிரி இருக்கும். வெனிலா 1 டீஸ்பூன் சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணுங்கள். நல்ல க்ரீமியாக வர்ற வரைக்கும் இதை நல்லா பீட் பண்ணி இன்னொரு கண்டெய்னருக்கு இதை மாற்றிடுங்க. இப்போது இதை டைட்டான மூடி ஒன்றால் மூடிட்டு மறுபடியும் ஃப்ரீசரில் நான் ஓவர் நைட் வைக்க போகிறேன்.
ஓவர் நைட் ஃப்ரீசரில் வச்சுட்டு இப்போ நான் காலையில் எடுத்துருக்கிறேன். பாப்போம் எப்படி ஐஸ்கிரீம் வந்திருக்குன்னு. சூப்பராக க்ரீமியாக கடையில் வாங்குகிற ஐஸ்கிரீம் மாதிரி வந்திருக்கு. நான் வந்து இதுக்கு முன்னாடி 2-3 தடவை வந்து ஐஸ்கிரீம் ரெசிபி வந்து ட்ரை பண்ணியிருக்கிறேன். ஆனால் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மாதிரி வரும், சரியாக எனக்கு வராது. ஒரு முறை தண்ணியாக வரும், ஒரு முறை ஐஸாக வரும், இன்னொரு முறை செஞ்சு அது வந்து கொஞ்சம் களித்தன்மையாக வந்துச்சு. ஆனால் இந்த முறை இந்த ஐஸ்கிரீம் வந்து பர்ஃபெக்டாக எனக்கு வந்திருக்கு. நான் சொன்ன இந்த மெஷர்மெண்ட் வந்து சரியாக எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு க்ரீமி ஐஸ்கிரீம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதில் வந்து சரியாக 1 லிட்டர் ஐஸ்கிரீம் வந்து வருது. இப்போ நான் மேலே கார்னிஷ் பண்ணுறதுக்காக ரோஸ்டட் ஆமண்ட்ஸ் கொஞ்சம் எடுத்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு மேலால் தூவி அதோட கலர்ஃபுல் ஸ்ப்ரிங்கிள்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ க்ரீமி அண்ட் ஸோ டேஸ்டி. இதே முறையில் தான் நான் ஸ்ட்ராபெரி கஸ்டர்ட் ஐஸ்கிரீம் செய்கிறதையும் செய்ய போகிறேன். அதை வந்து நான் உங்களுக்கு குயிக்காக செய்கிறது காட்டுறேன். ஒரு 1/4 கப் பாலில் 2 டேபிள் ஸ்பூன் ஸ்ட்ராபெரி கஸ்டர்ட் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அளவுகள் வந்து பார்த்திங்கன்னா பனானா கஸ்டர்டுக்கு செஞ்ச அளவு தான் இதுக்கும் எடுத்துருக்கிறேன் எல்லாம். இப்போது இதை கொதிக்கிற பாலில் ஊற்றி சீனியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கஸ்டர்ட் தயாரித்து கொள்ளுங்கள். இனி இதை ஃப்ரீசரில் ஒரு 1-1.5 ஹவர்ஸ் வச்சுட்டு எடுக்கணும். இப்போது இந்த ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீமுக்கு நான் ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ண போகிறேன். 250 கிராம் ஃப்ரெஷ் க்ரீம் இதில் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் க்ரீமை நல்லா பீட் பண்ணிவிட்டு ஃப்ரீசர்லேருந்து எடுத்து ஸ்ட்ராபெரி கஸ்டர்டையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணுங்கள். 2-3 ட்ராப்ஸ் பிங்க் கலரிங் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 3 to 4 ஹவர்ஸ் வச்சு எடுத்துடுங்க. இப்போது இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்த இந்த ஐஸ்கிரீம் மிக்சர் இதை மறுபடியும் ஒரு தடவை நல்லா பீட் பண்ணிவிட்டு இன்னொரு கண்டெய்னரில் மாற்றி அதை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் வச்சு எடுக்க போகிறேன். இப்போது காலையில் எடுத்துருக்கிறேன் ஐஸ்கிரீம் வந்து அதே மாதிரி இதுவும் சூப்பராக வந்திருக்கு. ஸோ க்ரீமியாக வந்திருக்கு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.